இந்த படத்துல பாட்டில் ஆண்டவரே இயேசு சுவாமி, இந்த பிறந்த நாள் ஆண்டவரை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இயேசு சுவாமி எல்லாம் கூடி வந்திருக்கிறோம் ஒன்றாய். ஆண்டவரே உங்க கரம் எல்லாரும் மேல இறங்கட்டும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, தாய் தகப்பன் ஆண்டவரை அந்த குழந்தை ஆண்டவரை நல்லா வளர்க்க, நல்ல ஆண்டவரை கிருபையினால ஆசீர்வதிக்கப்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிம்சன் ஒரு வைராகமான பிள்ளை ஆண்டவரே, நல்லா உமக்கு பிள்ளையா ஆண்டவரே இயேசு சுவாமி உங்களோட ஊழியம் செய்ய ஆண்டவரே, உன்னோட பாடல்கள் ஆண்டவரோட மியூசிக்கல் எல்லாம் வாசிக்க போகாதபடிக்கு, வேற வழியில போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால இரவு ராத்திரியில நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பெருகட்டும், பெருகட்டும் ஆண்டவர், உங்க வழியில போகட்டும் ஆண்டவரே இயேசு சுவாமி. இன்னும் ஆண்டவரே இயேசு சுவாமி பெரிதாக வளர்ற வரைக்கும் உங்க கரம் தாங்கட்டும், ஏங்கட்டும் ஆண்டவரே. நீ மூடி மறைத்துக் கொள்ளபடியா நாங்க ஜெபிக்கிறோம். இங்க வந்து இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசு சுவாமி உங்களோட பிள்ளைகளாய் வளரட்டும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்க வந்து இருக்கிற எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே நல்லபடியாக போய் ஆண்டவரே உன்னோட வார்த்தை, உன்னோட கிருபையை கேட்கபடியாக, ஆலோசனை கேட்கபடியாக ஆண்டவரே, எல்லா உள்ளத்துல பாயபடியாக நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல எல்லா பிள்ளைகளும் வளரட்டும் சுவாமி. என்ன பாத்திரம் மா பாத்திரம் இந்த இடத்துல எல்லா கூட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படியா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உண்மையாக இந்த ஜெபத்தை கேட்டு இந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை இயேசுவை அறியாதிருக்கிறீர்கள்? நான் ஒரு காலத்துல இயேசுவை அறியாது இருக்கிறதுனால, எனக்கு வியாதி வந்தபடினால இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ரட்சித்தார், அவர் தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய சாட்சி அநேக காரியம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். திடீர்னு என்று சாலு சொன்னார், அண்ணா ஒரு பிரேயர் பண்ணும் என்று சொன்னார். மெசேஜ் கூட சொன்ன தெரியல எனக்கு. அவர் சொன்னார் மெசேஜ் கூட இல்ல, ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா திடீர்னு வரும்போது என் தேவன் எனக்குள்ள ஆவியானவர் ஈடுபட்டு ஒரு 2-3 வசனத்தை முன்பதாக சொல்லி, உங்களுக்காக நான் ஜெபித்து கடைசியில இந்த மகனுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறோம். பிலிப்பு நாங்களே சொல்லுகிறார், எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப அமர்ந்து கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறார், எப்பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா? எந்த காரணத்தோட நம்ம சந்தோஷம் இருக்க சொல்றார்? தெய்வீக சந்தோஷம் இருக்கிறது, உலக சந்தோஷம் வேற இருக்கிறது, தெய்வீக சந்தோஷம் வேற இருக்கிறது. அப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? இந்த கூட்டத்தில் வருகிறோம், எல்லாரும் பாக்குறோம், ஒரு சந்தோஷமா போகிறோம், மீண்டும் வீட்டு போனா ஒரு கவலையோடு இருக்கிறோம், தூக்கம் இல்லாத இருக்கிறோம், கடன் பிரச்சனையோட வேதனோட வருகிறோம். ஏன் இது எல்லாம்? சந்தோஷம் இவருக்கு இந்த உலகக்குரிய காரியத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சந்தோஷமா நம்ம வாழ முடிகிறது. ஆனா முழு சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? எப்ப எனக்கு சந்தோஷத்தை தருவார்? தேவ சமூகத்தில் வரும்போது தான் ஒரு சந்தோஷத்தை தர முடியும். ஏனென்றால் நான் ஒரு இந்து குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், இந்து வைராக்கியத்தோட நான் வாழ்ந்த ஒரு மனிதன். நான் தமிழ்கார கிடையாது, கன்னடா உத்தர கர்நாடகால மாடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு மனிதன். ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் பொய்யெல்லாம் பேசக்கூடாது, அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் ஊர்ல இருக்கும் போது மாடு மேய்த்து கொண்டு இயேசுவை அறியாது இருந்தனால எப்பொழுதும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் தான் என் வாழ்க்கையில வந்தது. 7 வருட காலமா எனக்கு வியாதி இருந்தது. எங்க போனாலும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை, தூக்கமும் வரவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும் மரணத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எல்லார் இடத்துல சந்தோஷமா பேசினாலும் என் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு கவலை இருந்தது, துக்கம் இருந்தது. நான் நினைத்த இந்த இயேசு பத்தி மதத்தை சாதிக்கிறார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ நம்பியிருக்கிறவர்களை நான் வெறுத்து ஆளாயிருந்தேன். ஆனா இயேசு கிட்ட வரும்போது எனக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம் வர ஆரம்பித்தது. 7 வருட காலத்துல 23 மணி நேரம் பான் பறக்க அன்சு பீட போட்டுக்கொண்டு வாழ்ந்த மனிதன் நான். ஒரு இட்லி சாப்பிட்டாலே வாந்தியாவும் இல்ல பேதியாகும். எத்தனை ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், எனக்கு விடுதலை இல்ல. எத்தனை கோயில் போனாலும் எனக்கு விடுதலை இல்ல. நம் மதத்தை சாதிக்க வர்றதில்லை, இயேசு யார் என்பதாக சொல்ல வந்திருக்கிறோம். இது ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா மரணம் யார் எந்த நேரத்தில் எப்படி சந்திக்குமோ தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற மத்தேயு 11:28 வருத்தப்பட்ட பாரத் போக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்னன்னா, உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தை எடுத்து போடுகிறார், உன்னுடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிறார், உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நீ தூக்கம் இல்லாத இருந்தால் அந்த தூக்கத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல வந்து உங்கள் ஒவ்வொரு தேற்ற வல்லவராயிருக்கிறார்.
இப்ப நான் கன்னடக்காரதா எப்படி தமிழ் பேசுற, கர்த்தர் சன்னிதானத்துல கேட்ட எல்லாமே உன்னுடைய தான். மனிதர் அவரவர் பிரிச்சு பேசுகிறார்கள், எல்லாமே கர்த்தருடைய தான். அதான் வேதம் சொல்லுங்க, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன கடன் பிரச்சனை இருக்கிறதா, வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாத இருக்கிறதா, குடும்பத்தில் எத்தனை வேதனை இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும் என்றதுக்காக நான் சாட்சி ஒன்று நின்று கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னால மரணத்தை தேடிக்கொண்டு போயிருந்தேன். என் குடும்பத்தில் எத்தனோ பேர் மரணத்தை எதிர்பார்த்து அவர் மண்ணன் ஊத்திக்கின்னு எத்தனோ பேர் செத்தாங்க. என் குடும்பத்தில் எங்க அக்காக்கள் நேசித்தவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். நானும் கடைசியில மரணத்தை எதிர்பார்க்கும் போது தான் இயேசு சந்தித்தார். மத்தேயு 11:28 சொல்லும்படி, மகனே வருத்தப்பட்ட பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். தவிர உன்னிடத்துல பொன்னோ வெள்ளியோ எல்லாமே கொண்டு வான்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. என் வியாதி சுகமாக்கத்தக்கதாக ஒரு இடத்துல நான் போனா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கோல்டு கொடை எடுத்துன்னு வந்து கொடுத்தா வியாதி சுகமாகும் என்று சொன்னார்கள். 21 நாள் வாழைப்பழம் சாப்பிட்டாலே உனக்கு வியாதி சுகமாகும் சொன்னார்கள். அதெல்லாமே செய்து கூட எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அப்ப இயேசு சன்னிதானத்தில் வரும்போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது அவர் எனக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க எந்த வேதனையோட வந்திருக்கிறீர்களோ நான் சாட்சியா இருக்கிறேன். எனக்கு சுகமாக்கினார். என் வியாதி எத்தனை வருடமா வியாதி இருந்தது, முழுசா எனக்கு விடுதலை கொடுத்து இன்னைக்கு சாட்சியை சொல்லி இன்னைக்கு சாட்சியை என் உயிரோட வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்ற ஒரு வல்லவராயிருக்கிறார். மதத்தை சாதிக்க வரவில்லை, உன் மனதுக்குள்ள இருக்கிற வேதனை மாற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். ஆக நீங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம், சாப்பிடலாம், போகலாம். மறுபடி அதே கவலையோட வாழக்கூடாது என்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 16:20 சொல்லுகிறது. எப்பொழுது சந்தோஷம், உங்களுடைய துக்கங்கள் போய் சந்தோஷம் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ எதுவும் பணத்தை எடுத்துக்கொண்டு வராத, எதுவுமே சொத்தை எடுத்துக்கொண்டு வராத, என்னிடத்தில் வா, என்னை நம்பு, நான் உனக்கு விடுதலை தருவேன். ஆகியால இயேசுவை நம்புங்க. மதத்தை சாதிக்க வரவில்லை, அவரை ருசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க சத்தியத்தை கேட்டீங்க, இன்னும் அநேக சத்தியங்கள் இருக்கிறது, அநேக வேத வசனத்தை அநேக காரியம் சொல்லப்படுகிறது. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அவர் வந்து சந்தித்து பேச வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பு என்னன்னா மகிமை உள்ள அன்பு. ஒரு தகப்பன் தன் தோளில் எப்படி சுமந்து செல்லுகிறானோ அதே போல உங்களை சுமந்து செல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 18:33 அப்படித்தான் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகள் எப்படி சுமந்து செல்லுகிறானோ, உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய கவலையில, உன்னுடைய பிரச்சனையில அவரை சுமந்து செல்லுகிற ஒரு தேவனா இருக்கிறார். அவருடைய வந்து பாருங்கள், ஒரு ஆலயத்தை தேடுங்கள். ஏனென்ற அந்த கடைசி நேரம் நாம் வந்திருக்கிறோம். மரணம் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி சந்திக்குமோ தெரியாது. அப்ப மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகுமே என்ற ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நானும் மதத்தை சாதித்து அநேக நம்ம ஜாதி நம்ம மதம் இப்படிதான் சுத்தி அழிந்திருந்தேன். யாருமே வந்து என்னை காப்பாற்ற முடியவில்லை. லாஸ்ட்ல மரணத்தை தேடும் போது இயேசு சந்தித்தார். மகனே என்னிடத்தில் வா. ஒரு வசனத்தின் மூலமா என்னோட பேசினார். வேதாகமத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அந்த வேதத்தை வாசிங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்க குடும்பத்துல கூப்பிட்டா நாங்க வந்து ஜெபம் பண்றோம். இயேசு ஏத்துக்கொள்ளுங்க, என்ன நம்பாதீங்க. நானும் ஒரு மனிதன் தான். இயேசு நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயம் செய்வார். முடியாத காரியத்தை முடிய வைக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு டாக்டர் சொன்னாங்க இவனால முடியாதுன்னு. இந்த விரல்கள் அப்படியே கட்டாய் போவோம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் பேசு என்று சொல்லுகிறதுனால நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் எப்படி பேசுறார், நம்ம மனதுக்குள்ள பேசுகிறார், இது செய்ய இது செய்யாது என்பதாக. அல்லேலூயா. ஆகியால நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. என கடைசி நேரம் வந்திருக்கிறது, அழிவின் காலம் என்று மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியம் அந்த காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகிய மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டால் மன மகிழ்ச்சியோடு பரலோகத்தை நாம் போக முடியும். இயேசு ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய எனக்கு அருமையானவர்களை, நீங்க வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்க குடும்பத்தில் பிரச்சனை எது இருந்தாலும் சொல்லுங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். உங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார், நாமளும் விரும்புகிறோம். ஏன்னா அவரால் அழிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள் எல்லாம், அவரால் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். அது எப்படி இருக்கிறது என்றால், நாம் மேல மூச்சு விடுகிறோம், மேல இப்படி விடுறோம், அப்பதான் இயேசு மேல கீழே சு, அப்பதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த இயேசு ஜீவிக்கிறார். இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிரைஸ்தரா இருக்கலாம், எல்லாருக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீரை ஊற்றி கொண்டு இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். உங்களுக்காக எதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு சொன்னீங்களா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப அந்த மகனை வந்து கூப்பிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க விரும்புகிறோம். கூட்டணும்.
கத்தின்ச்சுங்க. Daddy.